கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் பொறுமையினால், ஒரு மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது. புலம்பல் புஸ்தகத்துல நம்ம கடந்த நாள்ல தியானிச்சோம். அவரே தன்மேல் வைத்தார் என்று மௌனமாய் இருக்க கடவன். அதே போல எங்கேயும் சொல்றாரு, உங்க பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இது கடைசி காலமா இருக்கிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாய் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இழிவான ஆதாயத்துக்கு கொலை செய்கிறவர்களாயும் வருகிறார்கள் என்று கொலோசையர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நம்ம ஆத்துமாக்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை உண்டாக்கி நாசியில அவருடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்ம ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை யாரும் பார்க்கல, ஆனா உணர்கிறோம். ஆனால் வஞ்சிக்கத்தக்க அடையாளம் இந்த தேசத்துல நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி இருக்கிறான். அவங்க செய்யற அடையாளம் அப்படி இருக்கும். வெளியரங்கமான அற்புதங்கள் செய்வாங்க. நடக்க வைக்கலாம், பேச வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த கனி இயேசு கிறிஸ்து வரும்போது வேதம் சொல்லுகிறது, மேகங்கள் நடுவே அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நொடியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம ஆத்துமாக்களை பொறுமையோடு காத்து கொள்ளணும். அதுக்கு முந்தின வசனம்லாம் பாருங்க, உங்க தலைமயிர் ஒன்றாயிலும் அழியாது என்று சொல்லுகிறார். நம்ம தலைமுடி ஒண்ணு கூட அழியாதான். ஒருவேளை தலைமுடி நிறைய கழியலாம், ஆனா மறுபடி வரும். என்னுடைய பிள்ளைகளை, நம்ம ஆத்துமாக்களை இழந்து போகாம கர்த்தருக்குள்ள காத்து கொள்றவர்களாய், இந்த உலகம் மாறி மாறி போய்கொண்டேதான் இருக்கும் ஆண்டவர் வரும் வரையும். அதனால நம்ம அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். எங்களுக்கு நல்ல பொறுமையை தாங்க ஆண்டவரே, நிதானத்தை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, அதிகமா யார் மனசும் நாங்க கஷ்டப்படுத்தி விடாதபடி நாங்க நடக்கையில, வார்த்தையில, செயல்பாடுல உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. எங்க காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுள் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.